அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, இஸ்லாமிய உறவுகளே, உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சாந்தியும் சமாதானமும் நபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவரின் குடும்பத்தினர்கள், அவர்கள் வழிவந்த சத்திய தோழர்கள், குறிப்பாக இந்த உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தாலாவுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அடுத்ததாக நாம் யாருக்கு அடிபணிய வேண்டும், யாருக்கு செவி சாய்க்க வேண்டும், யாருக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்றெல்லாம் அல்லாஹு தாலா எங்கெல்லாம் தன்னை பற்றி கூறுகிறானோ அதற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களை குறிப்பிடுகிறான். அப்ப பெற்றோர்களுடைய கடமை நாம் உணர வேண்டும். ஏன்னா அவர்களின் மூலமாகத்தான் இந்த துன்யாவிற்கு நாம் வந்தோம் இல்லையா? அப்ப அவர்கள் இல்லை என்றால் நாம இல்லை, அவர்கள் இல்லைன்னா நாம இல்லை. ஸோ இதை உணரணும். அவர்களுக்குரிய ஹக்கு என்ன, அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன. நாம் சிறு குழந்தையாக இருந்தபோது அவர்கள் நம்ம எடுத்து வளர்த்து ஆளாக்கி பராமரித்து எல்லாத்தையும் செஞ்சு நம்மளை கரை சேர்த்துனதெல்லாம் அவங்க தான். அவர்கள் முதுமை அடைகின்ற பொழுது அவர்களுக்கு நாம் தான் ஹிதமத் செய்ய வேண்டும், நாம் தான் பணிவிடை செய்ய வேண்டும். இதை இன்றைய பிள்ளைகள் விளங்குகிறார்களா அல்லது அதன்படி செயல்படுகிறார்களா என்று சொன்னால் இல்லை. நிறைய பேர், எத்தனையோ முதியோர் இல்லத்தில் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் முதியோர் இல்லத்தில் அடைக்கலம் தேடி செல்கிறார்கள். இந்த சமூகத்தில் இது இன்னைக்கு தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கு. அதாவது ரீசெண்டாக நீங்கள் கூட நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் இங்கே ஏன் அந்த விஷயத்தை பதிவு செய்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு சில பிள்ளைங்க பெற்றோர்களை பார்க்கணும், சில பிள்ளைங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறாங்க, சுயநலமாக நடந்துக்கிறாங்க. தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறாங்களே ஒழிய பெற்றோர்களை பற்றி சிந்திப்பதும் இல்லை, அதை பற்றி அவர்கள் கேர் பண்ணுவதும் இல்லை. அல்லாஹ்வுக்கு பயப்படணும். அல்லாஹ்வுக்கு பயப்படலை அப்படின்னா நாம் பெற்றோர்களுடைய விஷயத்தில் என்ன செய்ய மாட்டோம், மிகப்பெரிய அளவுலலாம் அக்கறை எடுத்துக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய பயம், ரசூலுடைய பயம் இருந்தால் தான் நம்ம பெற்றோர்களுக்கு முதல்ல ஹிதமத் செய்வோம், பணிவிடை செய்வோம். இல்லை என்று சொன்னால் நம்முடைய சுயநலத்தை மட்டும் காரணமாக காட்டி அவர்களை உதாசீனப்படுத்தி அவர்களுடைய பத்துவாவுக்கு நம்ம ஆளாகிறோங்கிற முதல் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க இவங்க மட்டும்தான் பார்க்கணும், நாம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய சுயநலத்தையும் அவருடைய குடும்பத்து விஷயத்தை மட்டுமே என்ன செய்கிறாங்கன்னா சிந்திக்கிறாங்களே தவிர மற்றவர்களை பற்றி அவர்கள் மீது உள்ள அக்கறைலாம் அவங்களுக்கு கிடையாது. யாரோ 2 பேர் பார்த்தா போதாதான், நமக்குலாம் கடமை இல்லைங்கிற மாதிரி அவங்களுடைய நினப்பு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளைக்கு அல்லாஹ்க்கு முன்னால் போய் நிற்கணுங்கிற அந்த உணர்வு பயம் இருந்தால் இப்போவே நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை என்ன செய்யுங்க, அவங்களுக்கு உண்டான கடமைகளை சரியான முறையில் செஞ்சு முடிங்க. அவங்க ஹயாத்தாக இருக்கும்போது செய்யுங்க. ஏன்னா நாளைக்கு அப்படிங்கிறது என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம், எது வேணால் நடக்கலாம், யாருக்காவது தெரியுமா? அப்போ பெற்றோர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க நாளைக்கு இல்லாமலும் போகலாம். அப்போது கை செய்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, அப்போது கண்ணீர் சிந்திய பிரயோஜனம் இல்லை.
அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வேளை உணவு வந்து என்ன செய்யுங்க, உங்கள் சம்பாத்தியத்தின் மூலமாக உங்களுடைய கரத்தின் மூலம் அதை கொடுங்க. அதை அல்லாஹ் விரும்புகிறான். அதன் மூலமாக அவருடைய மனதும் குளிரும், அவருடைய துவாவை நீங்கள் பெறுவீங்க. மௌத்தா போன பிறகு எல்லா சொந்த பந்தங்களுக்கு முன்னால் நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வாயிலையும் வயிற்றிலையும் அடித்து பிரயோஜனம் இல்லை. அப்போ நீங்கள் சிந்தக்கூடிய கண்ணீருக்கும் அல்லாஹ் இடத்துல எந்த விதமான மதிப்பும் கிடையாது. ஏன்னா அவங்க ஹயாத்தா இருக்கும்போது நீங்கள் ஒரு வேளை உணவும் கொடுக்கல, உங்கள் வீட்டில் வச்சு அவங்கள வந்து பராமரிக்கலை, பார்க்கல, கண்டுக்கலை. கடைசியில் இதுக்கு வந்து ஆக்டிங் கொடுக்கணும். நல்ல மாதிரி கண்ணீர் சிந்தி நீங்கள் உங்களை நல்ல பேர் எடுத்துக்க வேண்டி நீங்கள் 4 பேருக்கு முன்னால் கண்ணீர் சிந்துவதனால உங்களுடைய அந்தஸ்து உயரப்போது நினைக்கிறீங்களா? கிடையாது. அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழக்கூடிய, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் மூலமாக வரக்கூடிய கண்ணீருக்கு தான் அல்லாஹ் இடத்த மதிப்பு இருக்கு. இந்த 4 பேர் பார்க்குறாங்கன்னா 4 பேர் அது சொல்லுவாங்க இது சொல்லுவாங்க வேண்டி என்ன செய்யக்கூடாது, பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. அவர்களை வந்து அவர்களுக்கு நமக்கு எந்த விதமான சம்மதம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்துக்கவே கூடாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், பெற்றோர்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் கூடிய ஹக்கு என்ன என்பதை விளங்கி அதன்படி செயல்படுவதற்கு உண்டான வழிகளை தேர்ந்தெடுங்க. அவனுடைய துவா பெறுவதற்கு உண்டான வழிகளை தேர்ந்தெடுங்க. உங்களால் ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும்னா கொடுங்க. அல்லது உங்கள் வீட்டில் ஒரே ஒரு நாள், என் வீட்டிலே நான் என்ன செய்கிறேன், என்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? தயவு செஞ்சு பெற்றோருடைய விஷயத்தில் அல்லாஹ்வும் ரசூலையும் பயப்படுங்க. அவங்களுக்கு உண்டான உபகாரங்களை சரியான நேரத்தில் சரியான முறையில் செஞ்சு முடிங்க. அதன் மூலமாக துவாவை பெறுங்க. ஏனென்று சொன்னால் பெற்றோர்களுக்கு யார் மாறு செய்கிறாங்களோ, யார் நோவினை செய்கிறாங்களோ அவர்களுக்கு உண்டான தண்டனையை அல்லாஹ் தஆலா நாளை மறுமை வரைக்கும் தள்ளி போடவே மாட்டான். இந்த துன்யாவிலே அதற்குண்டான பாடத்தையும் என்ன செய்வான், அதற்குண்டான பிரதிபலனை அல்லாஹ் இந்த துன்யாவிலே கொடுத்துருவான். அதனால் அந்த விஷயத்தில் கவனத்தில் கொண்டு என்ன செய்யணும், பெற்றோர்களுடைய விஷயத்தில் நாம் பொடுபோக்காக கேர்லெஸ்ஸாக கேர் பண்ணாமல் அக்கறை இல்லாமல் இருந்துக்கவே கூடாது என்கிற விஷயத்தில் முதல்ல உறுதியாக இருங்க. இல்லாமல் அல்லாஹ் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக இறைவனுடைய அருளை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.